எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதும் மிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று 19/5/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, சூலம் வடக்கு திசை. சூலம் வடக்கு திசை நோக்கி போறவங்க ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு போனீங்கன்னா காரிய தடை வராது. இன்றைய திதி திருதியை திதி மாலை 6:55 வரை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் மிருகசீரு நட்சத்திரம் மதியம் 12:55 வரை, பின்பு திருவாதுரை நட்சத்திரம். யோகம் திருதி நாம யோகம். கர்ணம் கரசை கர்ணம் மாலை 6:55 வரை, பின்பு வணிசை கர்ணம். சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், மிதுன ராசியில் சந்திர பகவான், சுக்கர பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம வைகாசி மாச பலன்கள்ல விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். 6ஆம் இடம் அடுத்தது வேலை வாய்ப்பு தான். விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடம் தன் மேச வீடாக தான் வரும். அங்கே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றாலும் கேது சாரத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வேலையில் ஒரு சில பேர்த்துக்கு சங்கடங்கள் கண்டிப்பாக வரும். வேலைக்கு புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அவங்க எதிர்பார்த்த சம்பளமோ அல்லது எதிர்பார்த்த பதவியோ மட்டும்தான் கிடைக்க வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இடமாற்றம்ங்கிறது உண்டு. ஓகேங்களா. அடுத்தது 7ஆம் இடம் கணவன் மனைவியோட ஒற்றுமை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 7ஆம் இடத்த சனி பகவானோட பார்வையும் இருக்கு. ஓகேங்களா. விருச்சிக ராசியில பிறந்தவங்க ஆணா இருந்தா பெண் மனைவி, பெண்ணா இருந்தா கணவர். கொஞ்சம் கருத்து வேறுபாடு இந்த வைகாசி மாசத்துல வரும். கவனம் தேவை. அதே மாதிரி பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். பொய் பேசக்கூடாது. ஏன்னா சனி பகவான் பார்வை உங்க 7ஆம் இடத்தை பார்க்கறனால கொஞ்சம் கவனம் வேண்டும். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. எப்போதுமே பணத்தின் மீது பற்று அதிகமாக இருக்கும். ஏன்னா 7க்கு 2ஆம் இடம் 8 அங்கே உங்களோட ராசிநாதன் பயணம் செய்கிறனால நிச்சயமாக பணம் 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 காசு காசு அப்படிங்கிற அமைப்பில் ஒரு சில மனிதர்கள் இருப்பார்கள். ஒரு சில பேர்த்துக்கு குடும்பம், அதாவது கணவனாக இருந்துச்சுன்னா மனைவி குடும்பத்து மேலே அக்கறையாக வருவாங்க. பெண்ணாக இருந்தால் கணவன் பணத்தின் மீது பற்ற பணம் பணம் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் அல்லது கசப்புகள் கண்டிப்பாக வரும். இத்தனை நாளாக இத்தனை ஆண்டுகளாக ரொம்ப பழகினவங்க இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. நிதானம் பொறுமை ரொம்ப 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 அவசியம். வீடு நிலம் புதுசாக வாங்குறத தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் வாங்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக அமையும். புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு நிச்சயமாக உங்களோட பார்ட்னருக்கு கிடைக்கும். திருமணம் நடக்குமா? திருமண யோகம் உண்டா? விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அடுத்தது 9ஆம் இடம். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடம்ங்கிறது கடக வீடு. சந்திர பகவான் அவரு 6ஆம் இடத்துல கேது பகவான் சாரத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக தந்தையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு
வரும். ஓகேங்களா? ஏன்னா 6ஆம் இடத்துல சேரனால அப்பா சொல் பேச்ச வந்து கேட்க மாட்டாங்க விருச்சக ராசியில பிறந்தவங்க. அதே மாரி வந்து இவங்க வந்து போலீஸ்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஃபைன் கட்டக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. விருச்சக ராசியில பிறந்தவங்களோட தந்தை வண்டி எடுத்துட்டு போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். லைசென்ஸு, இன்சூரன்ஸு, ஹெல்மெட் எல்லாம் கரெக்ட்டா போட்டுக்கணும். இல்லன்னா ஃபைன் கட்டக்கூடிய சூழ்நிலை இந்த வைகாசி மாசத்துல வரும். ஓகேங்களா? அதே மாரி போற வழியில லிஃப்ட் கேட்பாங்க. யாருக்கும் லிஃப்ட் குடுத்துறாதீங்க. அதனால ஒரு சின்ன வாகன விபத்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களோட தந்தைக்கு. தொழில் முயற்சி வந்து புதுசா தந்தை செய்றதுக்கான ஆர்வம் அதிகமா இருக்கும். தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நண்பர்கள்ட்டோ, உறவினர்கள் விஷயத்துல வந்து கொஞ்சம் ஏமாறக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த காலம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பேர், புகழ், அந்தஸ்து அதெல்லாம் நியாயமா கிடைச்சுவிடும் தந்தைக்கு. அடுத்தது வந்து 10ஆம் இடம் தொழில் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடியது. 10ல 1 1/4 வருஷமா கேது பகவான் இருக்கிறாங்க. இந்த 10ஆம் அதிபதியான சூரிய பகவான் ஓகேங்களா? 10ஆம் அதிபதியான விருச்சக ராசி சூரிய அதிபதியானது வந்து 7ஆம் இடத்துல வந்து இருக்கு சுயசாரத்துல. நிச்சயமாக இவங்களுக்கு வந்து தொழில்ல தடை இருந்தால் இந்த வைகாசி மாசத்துல அந்த தடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதுவரைக்கும் விருச்சிக ராசியில பிறந்தவங்களோட தொழில் சரியா இல்லன்னா, இப்ப இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? புதிய முயற்சிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஆனா இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட மாமியாருக்கு மட்டும் சின்ன சின்ன கொஞ்சம் விரக்திகள் இருப்பார்கள். ஏன்னா கேது அங்க இருக்கனால பற்றற்ற வாழ்க்கையோட இருக்க வேண்டும் மாமியார பொறுத்தவரைக்கும். பேர், புகழ், அந்தஸ்து அதெல்லாம் கிடைச்சிரும். விரக்தி அல்லது பற்றற்ற வாழ்க்கை அல்லது ஒரு சைடு ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செஞ்சாலும் ரொம்ப சிறப்பு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 11ஆம் இடம் மூத்த சகோதரன், சகோதரி அதாவது அண்ணே, அக்கா அல்லது மருமகன், மருமகள குறிக்கக்கூடிய இடம். இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன் பகவானா வராங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ல வந்து பயணம் செய்றாரு தன்னோட இடத்துக்கு. அப்ப நிச்சயமாக இவங்க பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். வைகாசி மாசம் டூர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குற்றாலம், கொடைக்கானல் அந்த மாரி பகுதிக்கு வந்து அதிகமா போவாங்க. உங்களோட அண்ணன், அக்கா அல்லது மருமகன், மருமகள் உண்டு. இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. அந்த இடமாற்றம் கண்டிப்பாக நன்மையே நடக்கும். அரசு வழியில வந்து இவங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும். பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே விருச்சிக ராசியில பிறந்தவங்களோட அண்ணன், அக்கா, மாமியார் எல்லாத்துக்கும் நல்ல அமைப்புல வந்து குடுத்துருக்காங்க. பதவி உயர்வு உண்டா? விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் உண்டா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக வெளிநாட்டு யோகம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதி 8ல போறனால ஒரு அமைப்பு, அது செவ்வாயோட சாரத்துல பிளஸ் அது வந்து குருவோட பார்வையும், பிளஸ் ராகுவோட பார்வையும் இருக்கிறனால, நிச்சயமாக துலா ராசியில பிறந்தவங்க வெளிநாட்டுக்கு போகலாம். நாளைக்கு நம்ம தனுசு ராசிக்கு வைகாசி மாச பலனை வந்து பார்ப்போம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டுல வந்து எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கையை சொல்லிட்டு எழுதுங்க. நிச்சயமாக நடக்கும். இதுக்கோட டைமிங் எல்லாம் பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 45. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 97. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 74. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 93. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 89. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 06. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 20. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 04. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 32. இவை அனைத்தும் காமனான ராசி பலன்கள். உங்க ஜாதகப்படி பணம் ஈர்க்கக்கூடிய நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? செல்போன் நம்பரா இருக்கலாம், அல்லது வந்து ஏடிஎம் பாஸ்வேர்டில் வரலாம், அல்லது நீங்கள் மொபைல் பாஸ்வேர்டில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்ச தினம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.